முதல் வினா பாருங்க. பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 44. பொது சிவில் சட்டம் 44. இரண்டாவது வினா. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி பிரிவு 17. தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17. மூன்றாவது வினா. சிறு அரசியலமைப்பு எது? கீழ்கண்டவற்றுள் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம். நாலாவது வினா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 14. ஐந்தாவது வினா. எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 360. ஆறாவது வினா. நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 74வது திருத்தம். ஏழாவது வினா. பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 73வது திருத்தம். எட்டாவது வினா. புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் 2. ஒன்பதாவது வினா பாருங்க. பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது? பட்டங்கள் ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் 18. பத்தாவது வினா. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 66. 11வது வினா. இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது? இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 76. 12வது வினா. ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. ஆளுநர் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 155. 13வது வினா. மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் ஷரத்து எது? மாநில சட்டமேலவை அமைத்தல் நீக்குதல் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆர்டிகல் 169. 14வது வினா. உயர்நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா இது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷரத்து 226. 15வது வினா. அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இது ஒரு முக்கியமான வினா தான். அனைத்திந்திய அரசு பணி உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 312. 16வது வினா. தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 352. 17வது வினா. மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி விதி 356. 18வது வினா. நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் விதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 360. விதி 360 நிதி நெருக்கடி நிலை. 19வது வினா. கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா.
கிராம சபை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 243 ஏ. 20வது வினா மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது? அதாவது மாநில பட்ஜெட் அறிக்கை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஷரத்து 202. 21வது வினா பாருங்க. சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? சட்டமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷரத்து 210. 22வது வினா முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? முதலமைச்சர் அமைச்சர்கள் நியமனம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 164. 23வது வினா பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து எது? இங்கிலீஷ்ல மணி பில்னு சொல்லுவாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷரத்து 110. பண மசோதா பற்றி கூறும் ஷரத்து 110. 24வது வினா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? ஏற்கனவே சட்டமன்றம் பார்த்தோம். இப்போ நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஷரத்து 120. 25வது வினா பிரதமர் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது? பிரதமர் மற்றும் அமைச்சரவை பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ ஷரத்து 74. 26வது வினா தமிழக இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 76வது சட்ட திருத்தம். 27வது வினா பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 82வது சட்ட திருத்தம். 28வது வினா லோக்சபா சீட் எண்ணிக்கையை 2026 வரை நிரந்தரப்படுத்தியது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 84வது சட்ட திருத்தம். 29வது வினா மக்களவை மாநில சட்டமன்ற சீட்டுகளை 2001 சென்ஸ் படி மாற்றி அமைத்தது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 87வது சட்ட திருத்தம். 30வது வினா பாருங்க. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 18வது சட்ட திருத்தம். ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தம் 18. 31வது வினா பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதி பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 102வது சட்ட திருத்தம். 32வது வினா பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 93வது சட்ட திருத்தம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் 93. 33வது வினா இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன் மற்றும் டையூ இணைக்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 12வது சட்ட திருத்தம். 34வது வினா மக்களவை மாநில சட்டமன்ற சீட்டுகளை 2001 சென்ஸ் படி மாற்றி அமைத்தது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 87வது சட்ட திருத்தம். 35வது வினா பாருங்க. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி
106வது சட்ட திருத்தம். 33% பெண்கள் இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் 106. 36வது வினா சொத்துரிமை சரத்து 300A சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? சொத்துரிமை சரத்து 300A சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 44வது சட்ட திருத்தம். 37வது வினா பாருங்க. பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 82வது சட்ட திருத்தம். 38வது வினா மத்திய மாநில அமைச்சரவை அமைச்சர்கள் எண்ணிக்கை லோக்சபா மாநில சட்டசபை உறுப்பினர் எண்ணிக்கையில் 15%க்கு மிகக்கூடாது என உச்சவரம்பு கொண்டு வரப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 91வது சட்ட திருத்தம். 39வது வினா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 43வது சட்ட திருத்தம். 40வது வினா நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து பற்றிய சட்ட திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 13வது சட்ட திருத்தம். 41வது வினா 103வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா 103வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2019. 103வது சட்ட திருத்தம் 2019. 42வது வினா 1வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1951. 43வது வினா 7வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா 7வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1956. 44வது வினா பாருங்க. 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசமைப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1976. 45வது வினா 1985 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டது பற்றிய சட்ட திருத்தம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 52வது சட்ட திருத்தம். 46வது வினா 76வது திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா 76வது திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1994. 76வது திருத்தம் 1994ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 47வது வினா பாருங்க. 100வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 100வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2015. 100வது சட்ட திருத்தம் 2015. 48வது வினா 73வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 73வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1992. 73வது சட்ட திருத்தம் 1992. 49வது வினா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் ஷரத்து எது? இது ஒரு முக்கியமான வினா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஆர்டிகல் 368. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் ஆர்டிகல் 368. கடைசி வினா பாருங்க. 26வது சட்ட திருத்தம் மன்னர் மானிய ஒழிப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 26வது சட்ட திருத்தம் மன்னர் மானிய ஒழிப்பு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1971. நண்பர்களே, நீ நம்ம சட்ட திருத்தங்கள் பற்றி முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.